அனைவருக்கும் வணக்கம். தெரிந்த தலைப்பு தெரியாத தகவல்ல நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, சாவ அப்படின்ற ஒரு எச்ச சொல்ல அது வினை புரியும் போது நிலைமொழியோடு வருமொழி புணரும் போது என்ன மாதிரி மாற்றங்களை உட்படுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுல நன்னூலார் சொன்ன விதி என்ன அப்படின்னா, சாவையன் மொழியீற்று உயிர்மை சாதலும் விதி. அப்படின்னா என்னன்னா, நிலைமொழியில சாவன்ற எச்ச சொல் இருக்கும், வருமொழியில ஏதோ ஒரு சரிங்களா வந்திருக்கு, ஏதோ ஒரு சொல் வந்திருக்கு. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இது புணரும் போது வா என்ற சொல், வா என்ற உயிர்மை எழுத்து என்ன ஆகிரும்னா அங்க செத்து போயிடும். சரிங்களா, அதுதான் அவர் என்ன சொல்றான்னா, சாவை என் மொழியீற்று உயிர்மை, மொழி ஈற்றில் இருக்கக்கூடிய உயிர்மை என்ன ஆகுது அப்படின்னா இங்க செத்து போயிடுது. அப்ப செத்து போனதுக்கு அப்புறம் இப்ப என்ன மாதிரி புணரும் அப்படின்னா, சா பிளஸ் குத்தினான் இருக்கு. நிலைமொழி ஈற்றில் உங்களுக்கு உயிரெழுத்து வந்து வருமொழியில உங்களுக்கு இந்த காசாதாப்பா வந்துச்சுன்னா நம்ம ஒரு விதி படிச்சிருப்போம், இயல்பீறு விதியீறு நின்ற உயிர் முன் காசா தா பா மிகும். அதன் அடிப்படையில் என்ன அப்படின்னா எப்படி புணரும்னா சா குத்தினான் அப்படின்றது புணரும். அப்ப இந்த மாதிரி நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கணும். சாவை என்ற சொல் வந்து வருமொழியில ஏதாவது ஒரு இது வருமொழியில உங்களுக்கு காசாதாப்பால வர மாதிரி ஏதாவது ஒரு சொல் வருதுன்னா என்ன மாதிரி புணரும்னா இந்த வான்ற உயிர்மை கெட்டு போகும். ஓகே, நன்றி, வணக்கம்.